கோவையை தொடர்ந்து திருப்பூரில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நடத்தும் சொல்லரங்கம் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. அதற்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடு பணிகள் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், தற்போது சொல்லரங்கம் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் எந்த கட்டத்தை நெருங்கி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். கோவையின் வெற்றியை தொடர்ந்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நடத்தும் சொல்லரங்கம் நிகழ்ச்சி இன்று மாலை 5:30 மணி அளவில் திருப்பூரில் நடக்க இருக்கு. குறிப்பாக கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்த முதல் சொல்லரங்கம் நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பு மக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் இன்று இரண்டாவது சொல்லரங்கம் நிகழ்ச்சி டாலர் சிட்டியான திருப்பூரில் இன்று மாலை 5:30 மணி அளவில் திருப்பூர் தாராபுரம் சாலை செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கு. அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ன இந்த தலைப்புல இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சி 5 பங்கேற்பாளர்களோடு நடக்க இருக்கு. குறிப்பா பொருளாதார வல்லுநர் சோமவல்லியப்பன், திறனாய்வாளர் ஜேவிசி ஸ்ரீராம், சுந்தர் ராஜன் அதாவது முன்னாள் இந்திய வங்கியினுடைய தலைவர், அதே போல தீனதயாளன் பொருளாதார வல்லுநர், பட்டய கணக்காளர் சேகர் உள்ளிட்ட 5 பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சி இந்திய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ன என்ற தலைப்புல திருப்பூர்ல நடக்க இருக்கு. கோவையில் ஏற்கனவே பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த இந்த சொல்லரங்க நிகழ்ச்சியினுடைய வெற்றியை தொடர்ந்து இன்று மாலை திருப்பூர்ல இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சியானது நடக்க இருக்கு. வேகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய தொழில் நகரங்களில் ஒன்றான, லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வளித்து வரக்கூடிய நகரமாகவும், தென் மாவட்டம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பணிபுரியக்கூடிய ஒரு மாவட்டம். அதே போல இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் 10,000 கோடிக்கு மேலான அந்நிய செலவாணியை ஈட்டு தரக்கூடிய ஒரு மாவட்டமான நாம் இருக்கக்கூடிய திருப்பூர்ல தலைப்பிற்கு ஏற்றாற் போலவே இந்திய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ன என்ற தலைப்புல இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சியானது இன்று மாலை 5:30 மணி அளவில் நடக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பலதரப்பு மக்களும், அதாவது திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பலதரப்பு மக்களும் தலைப்பினுடைய ஏற்றதை போலவே இதுல என்னென்னலாம் பேச போறாங்க, அதாவது பொருளாதார வல்லுநர், திறனாய்வாளர், அதே போல பட்டய கணக்காளர்லாம் கலந்து கொள்றாங்க அப்படிங்கிறதுனால ஆர்வத்தோட வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ன, இந்திய பொருளாதாரம், இந்தியா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இந்தியா எங்கு இருக்கிறது, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதை எப்படி இருக்க போகிறது, பொருளாதாரத்தில் இந்தியாவினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த பல்வேறு விவாதங்களை பொதுமக்களுக்கு இந்த பங்கேற்பாளர்கள் நேரடியாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே கூறியது போலவே கோவையினுடைய வெற்றியை தொடர்ந்து திருப்பூர்ல இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சியானது இன்று மாலை 5:30 மணி அளவில் தொடங்க இருக்கு. பெயருக்கு ஏற்றாற் போலவே தமிழ் ஜனம் தொலைக்காட்சி விதவிதமான வித்தியாசமான தலைப்புகளில் பொதுமக்களுக்கு கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றதனாலையும், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய தொலைக்காட்சியானது பெரிய அளவில் உதவ வேண்டும் என்பதற்காகவும், பொதுமக்களினுடைய புரிதலை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லரங்க நிகழ்ச்சிகளை மாவட்ட வாரியாக மாதம் மாதம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் திருப்பூர்ல இந்திய பொருளாதாரத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்ற தலைப்பில் தொடங்க இருக்கு. பொதுமக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ். வீரகுமார், கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.